உயர்நீதிமன்ற வளாகத்தில் மதிய வேளையில் சமைத்த மாட்டுக்கறி உணவுடன் 50க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி நடத்திய வித்தியாசமான போராட்டம். மாட்டின் இறைச்சியை உணவாக உட்கொண்டால் 5 ஆண்டு சிறை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் என சட்டம் இயற்றியிருக்கும் மகாராஷ்டிர அரசை கண்டித்து முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தினர் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை நீதிமன்ற வளாகத்திலேயே நடத்தினர். மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளுகின்ற இந்துத்துவ பாஜக அரசு மாட்டிறைச்சியை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும் என்று இந்துத்துவ ராமகோபாலன் அவர்கள் கூறியிருக்கிறார். இது ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய உணவு உரிமையை பாதிக்கிற விதமாக இருக்கிறது. இந்தியா பன்மதங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோட்பாட்டை கொண்டிருக்கும் நிலையில் மகாராஷ்டிரா அரசின் மாட்டிறைச்சி உண்ணுவதற்கு தடை என்ற இந்த சட்டம் பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கும் பாஜக அரசின் நிலைப்பாடா என்பதே சிறுபான்மையின மக்களின் அச்சமாக உள்ளது. சேக் பரீத் நியூஸ்.